வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அம்பர்லா மரம் இருக்குது. அதில் ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்குது. இப்போது எங்களுக்கு தேவை அதில் ஒரு 5-6 காய் தான். மீதி இவ்வளோ காயை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, நாங்கள் கரெக்டாக சண்டே காலையில் பறிக்க ஆரம்பித்தோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக பறித்து சர்ச்சுக்கு போனால் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு 5-6 காய் கொடுத்தா போதும். ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவு இருக்கும். அதனால் அங்கே கொடுத்துடலாம். வேஸ்ட்டாக கொட்டுது கீழே. நம்ம வீட்டு மரத்துலேருந்து எடுத்துது நிறைய காய்ச்சி இருக்குது. இதை நாங்கள் அப்படியே இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருவோம். வழக்கமாக கீரையோ காய் ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவோம். இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இதை போய் கொடுத்துடலாம். இதான் அம்பர்லா. நல்லா சமைச்சி சாப்பிடலாம், ஜாம் செய்யலாம், நல்லாயிருக்கும். இது எவ்வளோ பெரிய காய் பாருங்கள். இதுக்கு இங்கிலீஷில் ஜூன் ப்ளம். ஜூன் ப்ளம் இது பேர் இங்கிலீஷில். அப்போ அம்பர்லானா என்னன்னு கேட்குறீங்களா? இதுதான் நல்லா ஹெல்ப்பர். நல்லா பெரிய பெரிய காய் வந்துருக்குது இந்த செங்கல் மாதிரி இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணிவிட்டு வேக வச்சுட்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக வெல்லம் போடலாம், இல்லை சீனி போடலாம். போட்டால் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சாரும் போடுவாங்க. இல்லை அச்சார் போடுவாங்க. இது ஊறுகாய் டைப் தான், கிட்டத்தட்ட மாங்காய் மாதிரி. ஆனால் மாங்காய் டேஸ்ட் இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட். இது ஒரு புளிப்பாக இருக்கும். ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த வளவளப்போட இருக்கும். இந்த தோலை சீவணும்னா கம் மாதிரி ஒட்டும். நிறைய இருந்துச்சு மரத்தில். இப்போ சீசன் போல் சீசனாக இல்லை இது வருஷம் ஃபுல்லாக காய்க்குமான்னு தெரில. செக் பண்ணி பார்க்குறேன். நிறைய காய் எப்பவுமே இருக்குது. ஒழுங்காக நோட் பண்ணுது. அடுத்த செட்டு வரோம் போல். எங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அவ்வளோதான். இப்போது இந்த பேக்கு சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். நாங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சோம், ஒரு 6-7 காய். இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 2 வெட்டிக்கலாம். காய் நல்லா பெருசாக இருக்குது. 2 வெட்டிட்டு அதுக்கப்புறம் தோல் சீவ ஈஸியாக இருக்கும். வெட்டிட்டு அப்புறம் இப்போ இவங்க 4 நாளாக வெட்டிட்டாங்க. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவிட்டா அதுக்கப்புறம் கழுவிட்டு இதை எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது பழுத்துச்சின்னா மஞ்சள் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பழமாக பழுத்து மரத்தடியில் விழுந்து கிடக்குது. அதனால தான் மொத்தத்தையும் பறித்தோம். இன்னும் கூட பிஞ்சு இருக்குது. இப்போ நல்லா கழுவிட்டு இந்த வழவழப்பு இருக்கும் கொஞ்சம், இதில் ஒரு கம்மு மாதிரி வழவழன்னு இருக்கும். அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு ஒரு கடாயில் சூடாயிட்ட அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வெட்டி வச்ச அம்பர்லாவை அதில் போட்டுடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான மஞ்சள் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போடலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது கூட வெல்லம் சேர்த்துருக்குறோம். கருப்பட்டி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சீனி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் பாலை ஊற்றியே வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகரிக்கும். ஊற்றிட்டு இந்த காய் வேகணும். இது சீக்கிரம் வெந்துடும். குழைய விட்டுறக்கூடாது. அப்படியே முழுசாக இருக்கணும் அந்த காய். இப்போ நல்லா கொதித்து வெந்து திக்காயிடுச்சு. சூப்பராக புளிப்பு இனிப்போட சூப்பராக இருக்கும். புளிப்பு காரம் இனிப்பு இது 3ம் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.